பயத்துல ஒரு பக்கம் தெரியல இல்லாட்டி அப்பா சுட்டு கலைச்சு போயிட்டு. நோர்வேல இருக்கிற அம்மா வந்து கலைக்கிறவா பழக்கம் இல்லாட்டா எனக்கு இது சரி வராது. மேல இந்த காரணத்தால அப்படி சுழட்டுறாண்டு பட்ட வடிவில் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொசாயினி. நான் ஜோவேல். ஓகே, நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். மற்ற பாப்பிங்க என்னென்னா நாங்கள் இன்றைக்கு 2 பேரும் நிற்கிறோம். எங்கடா இன்றைக்கு அக்காவை காணையிலேண்டு இன்றைக்கு வந்து அக்காவுக்கு சரியான காய்ச்சல் ஆளுக்கு இயலாது. அப்போ அக்கா சொன்னாண்டே வீடியோக்கு நீங்கள் இன்றைக்கு நான் வரமாட்டேன், நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி உண்மையாக ஆளுக்கும் சரியாக இயலாதுன்னு குளிசை எல்லாம் போட்டு தான் ஆள் படுத்துருக்குது. அண்டு வீடியோவில் விரைக்குள்ளே ஆளுக்கு தடிமண் காய்ச்சல். இப்போ அதை நாங்கள் சூப் செய்தோம். அப்பைக்குள்ளேயே காய்ச்சல் தான். காய்ச்சல் கொஞ்சம் அறிகுறி தடிமண் தானே. அப்போ இந்த கிளைமேட்டுக்கும் கிடைக்கிற காய்ச்சல் அப்படி வாரப்படியா ஆளுக்கு உண்மையில காய்ச்சல் அப்போ இன்றைக்கு வேற இல்லை. அதனால இன்றைக்கு நாங்கள் 2 பேரும் தான் நிற்கிறோம். இப்போ 2 பேரும் என்ன செய்ய போறீங்கன்னு யோசிப்பீங்க. என்னத்தை செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம் என்றால் பாலப்பம் சுட போறோம். வாவ், பாலப்பம். ஆனா உண்மையில அப்பம் மட்டும் சொல்லி பிடிக்காத ஆக்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டேன். அப்பம் மட்டும் சொன்னாலே விருப்பப்படாத ஆக்கள் ஒருத்தரும் இல்லை. அப்படியான ஒரு அப்பத்தை நாங்கள் இன்றைக்கு சுட்டு காட்ட போறோம். அதுவும் நல்ல சாஃப்டான அப்பமா, அதுவும் மென்மையான அப்பமா, பாலப்பம் பாலப்பம் இல்லை சொப்டா மற்றது இலகுவா செய்யக்கூடிய முறையில் தான் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அதை நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அது இன்றைக்கு அந்த அப்பம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அது அங்கே வீடியோக்குள்ளே போக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு புதுசாக ஒரு ஆளை நாங்கள் இறக்கி இருக்கோம். உண்மையில் சமைக்கிறதுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆள். அப்போ அப்படியே நாள் தான் ஆகலாம் இன்றைக்கு அப்பத்தை செய்ய போகிறோம். ஓகே, வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போவோம். யார் அந்த அப்பத்தை சுடுறது மற்ற அந்த அப்பத்துக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பொருட்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதில் உங்கள் வீடியோவில் தெளிவாக காட்டுறோம். ஓகே, வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்கா வராதுக்காண்டி அம்மா தான் இன்றைக்கு எங்களுக்கு வந்து பாலப்பம் செய்து அனுப்புகிறேன் நம்ம. ஓ, அப்போ என்ன மாதிரி நீங்கள் பாலப்பம் ஏற்கனவே சுட்டுருக்கீங்க நம்ம? அப்போ அம்மா அப்பத்துக்கு என்னென்ன ஸ்டார்ட்ல இருந்து செய்து நீங்கள் சொல்லுங்க. பச்சரிசி 1/2 கிலோ பச்சரிசி அதை நல்லா கழுவி நல்லா 3 மத்தியானமாக ஊற விட்டது. அதை எடுத்து திருப்பி அதை அரைச்சது. மாவை அரைச்சது. மாவை அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பூ அதையும் பால் எடுத்து 2ஆம் பால் 3ஆம் பால் அதை எடுத்து அதை அந்த அரைச்ச மாவை விட்டு கரைச்சி வச்சுட்டு அதில் அப்பச்சோடா கொஞ்சம் சொட்டு உப்பு ஒரு தேக்கரண்டி சீனி போட்டு கரைச்சி வச்சது. பாலில் தேங்காய் பாலோட கரைச்சி ஒரு கிட்டமிட்ட ஒரு 3 மத்தியானமாக திருப்பி அந்த மாவை புளிக்க வச்சது. அப்போ 3 மத்தியானம் 3 மத்தியானம் வரைக்கும் புளிக்க வச்சது. அதை புளிச்ச வச்ச திருப்பி சொட்டு அப்பச்சோடாவும் போட்டோம். அப்பச்சோடாவும் சொட்டு உப்பு சீனி இந்த கலவையெல்லாம் போட்டு அரைச்சி செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதான் நாங்கள் வந்து மாவில் வந்து எல்லாம் தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு அப்படியே 3 மணித்தியாலம் புளிக்க வச்சுனாங்க. இப்போ புளிக்க வச்சு தான் அப்படி வச்சுருக்குறோம். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன போட்டு பாவிச்சா நீங்கள் ஒருக்கா சொல்லுங்கள் திரும்ப. இதில் வந்து அப்பச்சோடா, உப்பு, தேங்காய் பூ எல்லாம் அடித்து தேங்காய் பாலுக்கு தேங்காய் பால் விட்டு கரைச்சி வச்சது. தேங்காய் பால் பச்சரிசியை நனைய விட்டுட்டு எத்தனை 3 மணித்தியாலம் ஊற விட்டது. 3 மத்தியானம் திருப்பி 3 மத்தியானம் மாவை புளிக்க வச்சது. அரிசியே ஒரு 3 மணித்தியாலம் நாங்கள் கழுவி எல்லாம் ஊற விட்டோம். நாங்கள் ஊற விட்டு அதுவும் 3 மணித்தியாலம் அப்படி ஊற விட்டு திருப்பி இதுவும் மாவும் வந்து எல்லாம் செய்து வச்சுட்டு எல்லாத்தையும் தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு செய்து வச்சுட்டு திருப்பி இதையும் வந்து புளிக்க வச்சது மாவை வந்து. இப்போ புளிக்க வச்சா இப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க எல்லாம் புளிச்சிட்டு எல்லாமே. அப்போ முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்ன சாமான் கட்டாயம் தேவை. அங்காளி இதை வச்சுருக்கிறீங்க. இது
இதான் அந்த பால் அந்த அப்பத்துக்கு வேணுமா அப்பத்துக்கு தலைப்பால் முதல் பால் எடுத்து சீனியும் போட்டு கரைச்சி வச்சிருக்கு. ஆனால் நல்ல ஒரு வடிவான சட்டி ஏன் அப்பா சட்டி. இதான் வந்து அப்ப சட்டி. இதான் அப்பத்துக்குரிய சட்டி. வடிவா இருக்கு வடிவா இருக்கு பார்க்க. மூடி இருக்கு. மூடி அதுக்குரிய கரண்டி. ஆனால் இந்த சட்டியில் அப்பம் சுடைக்குள்ள உண்மையில ஒரு நல்லா நீட்டாக வருமோ? நீட்டாக வரும், நல்லா வரும். இப்போ பார்க்க போறீங்க எப்படி வருதுன்றது. அதுதானே நான் அப்போ பார்ப்போம் ஒருக்கா செய்யக்குள்ள. சரி அப்போ நாங்கள் அப்பா அப்படி சொல்கிற பார்ப்போமே நம்ம. ஆமாம் சரி பேசணும். சரி அடுப்பை ஒன் பண்ணிட்டு ஒன் பண்ணிட்டு எண்ணெயை பூசி சட்டிக்கு எண்ணெய் தான் அப்பச்சட்டி எண்ணெய் அப்படியே எண்ணெய் அப்படியே ஃபுல்லாக பூசுறீங்க நம்ம அப்படியே. அப்பம் நாங்கள் எவ்வளோக்கு பெருசாக எடுக்க போகிறோமோ அந்தளவுக்கு அப்படியே எண்ணெயை ஃபுல்லாக பூசணும். என்ன பூசிருக்கோம். ஆமாம் இங்கே பாருங்க. பாருங்க நம்ம இப்படி சுழட்டுறாண்டு பட்ட வடிவில் இந்த அளவு கணக்கே நாற்பத்துக்கு சரியான அளவு. முதல் பால் நம்ம இது முதல் பாலா இதான் இனிப்பாகவும் இருக்கும். இதான் இனிப்புக்கு பால் அப்பம்ண்டா இதுதான் பால் விட்டு தானே சொல்லுவாங்க. நாங்கள் மூடுபடுதா மூடுபடுவோம். மூடணுமா கட்டாயம்? மூடத்தானே தான் அந்த வடிவா எல்லாம் சைட் எல்லாம் அப்படியே பொரியுமே. ஆமாம் அவிஞ்சு கொண்டு வரும். அப்போ என்ன வேற வீடியோக்கு செய்ய பயமா இருந்து இருக்கோம். ஆமாம் நான் வரையில அந்த தேரணிக்கு காய்ச்சல் தான் வந்தேன். நான் இல்லாட்டா எனக்கு இது சரி வராது. சரி அப்பன் சுடச்சு கேட்டது இல்லைன்னா சரியில்லை தானே. தாரணி வந்துட்டா எனக்கு கிடைச்சல தாரணிக்கு சரியான காய்ச்சல் இல்லாட்டா வந்து செய்வாள். இன்றைக்கு அம்மா உண்டு அம்மாவுக்கு ஆக்கின கொடுத்துருக்கணும் பார்ப்போம். உண்மையில நாங்கள் சுட்டு காட்டுவோமே. ஆனால் ஒரு அப்பா மட்டும் சுட்டு வீடியோ காட்டுங்கன்னு சொல்லி கூப்பிடவே உண்மையில வரையில தானே நான் மாட்டான்டே சொல்லிட்டேன் அம்மா. ஆனால் அதோட அப்பம் வந்து எல்லாரும் சுட இல்லாதல்லோ. ஏற்கனவே அம்மா எங்களுக்கு முருக்கா வீட்டை சுட்டு தந்தேன். அப்போ அது நல்லா இருந்தது. அப்போ அதே மாதிரி இப்படி ஒரு வீடியோவில் எல்லாரும் செய்ய இல்லாத தெரிஞ்சாக்கெல்லாம் சுட்டு சுடலாம். பார்த்தீங்களோ சுடத்தான் அவனுக்கு பார்த்தா பரவாயில்ல பெரிய வேலை. சாரி செய்வா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பயம். அப்போ இன்றைக்கு ரொசானி அப்பத்தை சுட்டு காட்டியிருக்கலாம். அது அம்மா தான் மேலே சுடுறோம் தான் படி நீட்டாக வரும். என்ன ஓகே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இப்போ எடுக்கிற பாதத்துக்கு வந்துட்டுது. அப்போ நாங்கள் இந்த அப்பத்தை வந்து எடுக்க போகிறோம் நம்ம. ஆமாம் சரியா வந்துட்டு நாங்கள் அப்பத்தை எடுப்போம். என்ன எடுங்க அப்பத்தை. ரைட் அப்போ தூக்கி காட்டுங்க. அப்பம் சரியா வந்துட்டு. சரி வைங்க. இனி அடுத்தாச்சு. ஆனால் அப்பா நல்ல ஒரு வடிவாக வருது அப்படியே. அதானே அப்பா சட்டி. அதுதானே அப்பா சட்டியே நம்ம இந்த சட்டிட்ட மகிமை தான் இப்படி வருது. அப்போ வேற சட்டியில் போட்டால் என்ன மாதிரி பீயுமாண்டா? இப்படி வராதானே? இப்படி வராது. எனக்கு இப்படி சரியாக வரான்னு நினைக்கிறேன். இது அப்படியே நீட்டாக வருது பாருங்க. ஒன்று அந்த பீ படாமலுக்கு அப்படியே நீட்டாக வருது. என்ன மாதிரின்றதை சாப்பிட்ருக்கா பார்ப்போம். என்ன உங்களுக்கு அக்காவுக்கு வந்து காட்டுறேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். உண்மையாகவே அக்காவுக்கு வந்து சரியாக இல்லாதுதான். அப்போ நாங்கள் அக்கா வெளியெலாம் படுத்துருக்குறா. அப்போ அக்கா எப்படி இருக்கிறான்றா இருக்கா நீங்களும் இருக்கா வந்திருக்கா பாருங்க. இது என்ன போத்து மூடி கட்டி கொண்டிருக்காவா? அதுதான் இந்த அடிக்கிற பக்கைக்கு இப்படி போத்து போத்து கொண்டு படுத்து கொண்டு கிடக்குற ஆள் தானே. ஆஸ்பத்திரி போய் மருந்து எடுங்கோண்டு ஆஸ்பத்திரிக்கு போற இல்லை. என்ன செய்யுது காய்ச்சல்?
நம்ம காய்ச்சல் சரியா காய்ச்சல் பட் என்ன நான் சொன்னேன் ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லி போவா கூட்டி கொண்டு போறேன்டா சார் மாட்டேன் நினைக்கிறா அங்க போனா தண்ணி 15 மாமனை சொல்லி ஆனால் அடிக்கிற காய்ச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மறைச்சி தான் வைப்பினோம். ஆனால் அன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம் பேச அவங்களுக்கு இப்போ எத்தனை நேற்றில் இந்த காய்ச்சல். திடீரெண்டு தானே காய்ச்சல். பாருங்க ஆள சோடா பண்ணி கொடுத்தா சோடா குடி துப்புறா தெரியுமா சோடா குடி குடிக்காதாமா அது காய்ச்சல் சொன்னாலே உண்மையில ஒன்றும் சாப்பிடல அது குடிக்கல அதுதான். ஆனால் இந்த காய்ச்சலை நீங்கள் வச்சிருக்க கூடாது, நாளைக்கு ஆஸ்பத்திரி போகணும். அதை பார்த்துட்டு சரி நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போகணும். சாப்பிட இரவுல இருந்தாலும் சாப்பிடவே இல்லை, இப்போ காலமாக சாப்பிட இல்லை, மத்தியானம் சாப்பிட இல்லை, ஒரு மற்ற இது வாயெல்லாம் கக்கிதான் சொல்லி சோடா கொடுக்க அப்படி சத்தி எடுத்தது குடிக்கதே இல்லை. நமக்கு என்ன காய்ச்சல் தொட்டு பாருங்க நமக்கு. ஆனால் என்ன நாங்கள் இப்போ காய்ச்சல்னு சொல்லி காட்ட போகிறது தெரியுமோ இல்லை தானே? தெரியாது. ஆனால் ஏதோ மேக்கப் போட்டு படுத்துருக்க மாதிரி இல்லை, அதுதான் உண்மையில காய்ச்சல் துப்புரம் சரியா இல்லாத அம்மாங்க நீ இன்னைக்கு வராதால அம்மாவை கடிச்சு கொண்டு நிற்கிறாங்களோட அம்மா தான் எனக்கு அப்பன்னு சொல்றேன். அதான் நம்ம வரமாட்டேன்னு சொன்னா என்ன செய்யறோம், உங்களுக்கு மேலாது தானே. அப்போ அதுக்காண்டி அம்மா வந்த வாண்டைக்கு வந்து அப்பம் வந்து சுட்டு காட்டுறோம். அதானே அப்போ நீங்களும் வந்து இன்றைக்கு ஒருக்கா பார்த்துட்டு நாளைக்கு காலமைக்கு போவேன் ஆஸ்பத்திரிக்கு. குடிநீர் வச்சு கொடுத்தாரு சரிங்க. பார்த்தீங்கன்னா இதான் அக்கான நிலைமையில அப்போ இதான் இந்த காரணத்தால் அக்கா வீடியோக்கும் வரே இல்லை. ஆனால் இப்படி இருக்கிற நிலைமையை நினைச்சி உங்களுக்கு அழுக வரையில்லை தானே? எப்படி வீடியோவில் சமைச்சு சும்மா வெறித்தனமாக சமையல் எல்லாம் காட்டி வீடியோ அந்த ரோஸ் கறியெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறீங்க, நம்ம ஐயோ இப்படி சமைக்கிறீங்களே, எங்களுக்கு வீடியோ பார்க்கவே எங்களுக்கு வாயெல்லாம் மூறுதுன்னு சொல்லி எவ்வளோ பேர் எங்கள்கிட்ட கேட்டுருக்கீங்க. சரியா அப்போ நாங்கள் இப்போ அதான் எங்கள் அக்கா நிலைமை உங்களுக்கு காட்டி இருக்கிறோம். சரி நாங்கள் அப்பத்தை என்ன மாதிரிட்டு பார்ப்போமே, நாங்கள் அம்மா அப்பா சுற்றி கொண்டிருக்கிறா. அக்காவின் நிலையை பாருங்கள், மிகவும் ஒரு கவலைக்குரிய நிலையாய் காணப்படுகின்றது. நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் போல. நாளைக்கு கூட்டி கொண்டு போவோம். காய்ச்சல் வச்சிருக்க கூடாது, காய்ச்சல் பற்றிய காய்ச்சலும் கூடாது, இப்படி தண்ணீர் கூடாது. பார்த்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி என்ன செய்வோம். அதோட ஒரு ஆள் காய்ச்சல் வந்துட்டேன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து நாங்கள் சின்னாக்கள் வச்சிருக்கிறோம் கூடாது. நான் படத்திருக்கிற பார்க்க ஒரு கவலையாக தான் இருக்கேன். வீடியோவில் அப்படி ஒரு ரணகலமா ஒரு கலகலப்பா. சரி அப்போ நீங்கள் எது சொல்ல விரும்புகிறீங்களோ? கதைக்கவே இல்லாதானே? சரி ஓகே. அப்போ நாங்கள் அக்கா பார்த்துட்டா இப்போ வந்து அம்மா மங்காட வந்து அப்பா சுட்டு கொண்டிருக்கிறா. ஓகே நாங்கள் அப்பா தெரியும் இருக்கா எப்படி என்றக்கா பார்ப்போம். ஓகே என்னைய பார்த்தீங்கன்னு சொன்னேன், என்னுடைய வீடியோக்கு வந்து எங்களோட அம்மா தானே அப்பான்னு சொல்கிறா. அப்போ அதுக்காண்டி எங்களோட நோர்வேல இருக்கிற அம்மா வந்து எங்களோட கதைக்கிறவா பழக்கம். அப்போ நோர்வேல இருக்கிற அம்மா வந்து சொன்னவா இன்றைக்கு அம்மா அப்பாஞ்சுடா வந்தபடியா தான் அந்த சந்தோஷத்தில் ஒரு பாட்டு உண்டு வீடியோவுக்கு பாட போகிறேன்னு சொல்லி. இது நோர்வேல இருக்கிற அம்மா உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க வீடியோவில். அப்போ அந்த அம்மா நாங்கள் முதல்ல கேட்டேன், நாங்கள் பாடுங்கன்னு சொல்லி. அப்போ அம்மா இல்லை பிரச்சனை இல்லை, நான் இங்கே வருவேன், இங்கே வந்ததுக்கு பிறகு சேர்ந்து பாடுவோம்னு சொல்லி தான் முதல் சொன்னேன் நான். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரெண்டு அப்பம் சுடுறதுக்கு வேறொரு ஆள் வந்தோடனே, அதாவது மாமி வந்தோடனே அப்போ அதை பார்த்துட்டு இந்த நோர்வே அம்மாவும் அப்போ அப்பா சொல்லினா நான் இன்றைக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த விருப்பத்துக்கு நாங்கள் அப்போ இன்றைக்கு அவையில் ஒரு நல்ல பாட்டு ஒன்று பாட போனேன். நீங்கள் ஆகலை பார்க்க மாட்டீங்க. அந்த அம்மா
உண்மையில எங்களுக்கு முதல் கோல் எடுத்தாலே பாட்டு நல்லா பாடுவா. உண்மையா தானே ஒரே பாட்டு ஓ எல்லாம் பழைய பாட்டு தான். பழைய பாட்டு சும்மா தத்துரமா அப்படி நீட்டா பாடுவா பாட்டுன்னு சொன்னாலே. அப்ப இன்றைக்கும் பாட்டு பாட வந்து நிக்கணும். ஓகே, அந்த அம்மா உங்களுக்கு வீடியோல காட்டுறோம், நல்லா பாட்டு பாடுவா, நீங்களும் பாட்டை கேட்டு ரசிக்கலாம். அப்பம் சூப்பரா வந்துட்டு என்ன சாப்பிட போறீங்களே? அனுப்பி விடுறோம் உங்களுக்கு. விரைவில் வருவேன், வந்து தங்கை கையால சாப்பிடலாம். அது உண்மைதான். சரி, அப்ப நீங்க ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. என்ன அப்ப ஓகே. இரண்டும் உண்மை கண்டு தீர்க்குமோ, காலமினிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ, கண்கள் இரண்டும் உண்மை கண்டு தேடுமோ, பச்சை கிளியானால் பறந்தே நான் பேசுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறியுமே, சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன், செய்தி சொல்லையாவும் தூது சொல்ல காணேன், கண்கள் இரண்டும் இன்று உம்மை கண்டு தேடுமோ, காலமினி மேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ. பாட்டு தெரியாது, நல்ல பாட்டா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் பாடி இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருக்கு பாட்டு. நல்ல குரல். லிரிக்ஸ் எடுத்து தர ஆத்துக்காரனு கேட்டா அவரு வேற இல்ல. இப்ப சும்மா எனக்கு தெரிஞ்சதே பாடிட்டேன். நல்ல பாட்டு, உண்மையில கேட்க நல்லா இருக்கு. நல்ல குரல் என்ன? ஓ என் பிரதருக்கும் சிஸ்டருக்கும். சரி, அப்ப நல்ல பாட்டோண்டு தந்தீங்க, உண்மையில கேட்க நல்லா இருந்தது. ஆனா இடைக்கிட்ட நீங்களும் எங்களுக்கு பாட்டு தரணும் இப்படியா? பிழை பொறுப்பீராக. உங்களோட பாட்டை எதிர்பார்க்கிறோம். ஓகே, அப்ப அடுத்த முறை இன்னொரு பாட்டுல சந்திப்போம். பாய், தேங்க்யூ, பாய். ஓகே, பாத்தீங்கன்னா எங்களோட அப்பம் பால் அப்பம் வந்து ரெடி ஆயிட்டே. நம்ம அம்மா வந்து எல்லாம் சுட்டாச்சு பால் அப்பம். உண்மையில சுட்டு கொஞ்சம் களைச்சு போயிட்டு நம்மள எல்லாம் பேர்த்து வளைஞ்சு ஒரு பக்கம் பயத்துல ஒரு பக்கம் பேருக்கு தெரியல, இல்லாட்டி அப்ப சுட்டு களைச்சு போயிட்டு தெரியல. அதோட காத்து கொஞ்சம் காரணம். அது இனி அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வர பயம் இருக்கா? பயம் இருக்கா? எல்லாம் சரியா வந்துருமா? எங்களுக்கு எல்லாம் பேரு விளையாண்டுட்டு இல்ல. எனக்கு தாரணி இருந்திருந்தா நல்லா போச்சு. இந்த தாரணி இல்லாத காரணம். ஆனா அப்ப நாங்கள் அடிக்கடி அக்காவை நிப்பாட்டத்தான் வேணும் போல. அப்பதான் அம்மா வரக்கலாம். அப்பதான் இந்த வித்தியாசமான இந்த சாப்பாடுகளை செய்யலாம். அப்ப உண்மையில சொன்னா அப்பத்திலே நிறைய விதமான அப்பங்கள் இருக்கு. பாலப்பம், முட்டையப்பம், இவங்களை இதை சொல்லுவாங்க ஊத்தாப்பம் சொல்லி. அப்படி இருக்கா? இந்தியாவில் அப்படி படத்துல சும்மா ஜோக்குகளுக்கு சீனிகள் காய்க்கிறாங்க அப்படியாக. நான் உண்மையில பாலப்பம், முட்டையப்பம் அப்படி எல்லாமே இருக்கு. அப்ப நாங்க இன்றைக்கு என்ன அப்பம் செய்தோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாலப்பம் தான். சாப்பிட்டு பாப்போம். பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நீட்டா இருக்கு. அப்பத்தை பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல நீட்டா இருக்கு. வடிவாம இருக்கு. என்ன வடிவாம இருக்கு. மற்ற பாருங்க அந்த தொட அப்படி தொட்டு பார்க்க நல்ல சாஃப்டா இருக்கு. எல்லாம் நல்ல சாஃப்டா சுடுது. சுடுது சுடுது. எப்படி இருக்கு? நல்ல வடிவா ஆனா வந்து பாலாப்பழமும் நல்ல டேஸ்டா இருக்குன்னு, நல்ல இனிப்பா அளவா இருக்குன்னு, மேல பஞ்சு போல இருக்கு சாப்பிடவே. இனிப்பெல்லாம் கணக்கா இருக்கு. அந்த கலவை எல்லாம் போட்டு செய்தபடியா இனியில என்ன நல்ல ஒரு சொஃப்டா இருக்கும். சொஃப்டாவும் இருக்கு. மற்றது நான் இலவான முறையில எப்படி செய்யறன்றத நாங்கள் உன்ன வீடியோல காட்டினோம். நாங்க அப்ப நாங்க வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு இலவான முறையில பாலப்பம் எப்படி செய்யறேன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக காட்டியிருந்தோம். இதோட எங்களை வீடியோ முடிக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.